அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை இருபதமுலரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். ஆன்மலாபம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் வடமொழியின் தமிழர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். 3வது அத்தியாயம். பகவான் தொடர்ந்து பேசுகின்றார். 25, 26வது ஸ்லோகங்கள். பரத வம்சத்தில் பிறந்தவனே, எப்படி அஞ்ஞானிகள் கர்மத்தில் பற்றுடையவர்களாய் கர்மத்தை செய்கின்றார்களோ அப்படியே ஞானிகள் பற்று இல்லாதவர்களாய் உலகத்தை நல்வழிப்படுத்த விரும்பி கர்மத்தை செய்ய வேண்டும். ஞானியானவன் கர்மத்தில் பற்றுள்ள அஞ்ஞானிகளுக்கு புத்தி கலக்கத்தை உண்டாக்கக்கூடாது. சகல கர்மங்களையும் ஊக்கமுடன் தானும் நன்றாக செய்து கொண்டு அவர்களையும் செய்விக்க வேண்டும். இது ஸ்லோகம். மகான்கள் கீதைக்கு உரை எழுதியவர்கள் இங்கே இப்படி சொல்லுகின்றார்கள். பகவான் கிருஷ்ணர் இங்கே 2 பேர்களை பற்றி பேசுகின்றார். ஒன்று ஞானி, மற்றொன்று அஞ்ஞானி. அஞ்ஞானி ஆசையோடு உழைப்பவன், கர்மங்களை செய்பவன். ஞானி பற்றில்லாமல் செயல்படுபவன். ஞானியானவன் ஆசையோடு அஞ்ஞானி எப்படி உழைக்கின்றானோ அதை போலவே செயல்புரிய வேண்டும். வித்தியாசத்தை செயலில் ஏற்படுத்தக்கூடாது, அந்த ஆசையில் ஏற்படுத்த வேண்டும். அதாவது ஞானி ஆசையில்லாமல் செயல்புரிய வேண்டும், அஞ்ஞானி பற்றில்லாமல் செயல்புரிய வழிவகுக்க வேண்டும். அப்படி ஞானி வித்தியாசத்தை ஆசையில் ஏற்படுத்தி பற்றில்லாமல் கர்மங்கள் செய்தால் ஆனால் என்ன ஆகும் என்றால் வாழ்க்கை ஒரு நாடகம் ஆகிவிடும். ஆம், ராமாயணம் அந்த காலத்தில் நடந்தது. ராமர் சீதையை காணவில்லை என்று சீதா சீதா என்று அழுதார். அதை போலத்தான் இன்று நாடகம் நடக்கின்றது. நாடகத்தில் நடிக்கின்ற நடிகனும் ராமர் வேஷம் போடுகின்ற அவன் சீதையை காணவில்லை என்று சீதா சீதா என்று அழுகின்றான். ஆனால் 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. நடிகனுக்கும் ராமனுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தையே கிருஷ்ணன் இங்கே கூறுகின்றார். நடிகன் செயலை முழுமையாக செய்கின்றான், ஆனால் அந்த செயலில் அவனுக்கு சொந்தமாக இச்சை எதுவும் இல்லை. ஆசைகள் இல்லாமல் செயல் நடக்க முடியும். அதை நடிப்பு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் நாம் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை லீலை என்று சொல்லுகின்றோம், ராமனுடைய வாழ்க்கையை சரித்திரம் என்று சொல்லுகின்றோம். ராமனுடைய வாழ்க்கை லீலை அல்ல. ராமன் மிகவும் கம்பீரமான சீரியஸான மனிதர். ஒவ்வொரு விஷயத்தையும் தீவிரமாக எடை போடுகின்றார். வாழ்க்கை விளையாட்டு அல்ல, வாழ்க்கை ஒரு செய்கை. ஆனால் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை ஒரு நடிப்பு. இங்கே எதுவுமே பகுதியல்ல, கணக்கில் அடங்கியதல்ல. அங்கே விளையாட்டு தான் எல்லாமே. அவர் செய்வதெல்லாம் முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் உள்ளே, அகத்தில், மனதில், உள்ளுக்குள்ளே தொலைவில் விலகி நின்று கொண்டிருக்கின்றார். அதனால் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை சரித்திரம் என்று கூறுவதில்லை, லீலை என்று சொல்லுகின்றோம். சரித்திரத்தில் செய்யப்படுவதெல்லாம் ஒரு கோர்வையில் செய்பவரோடு இணைந்து இருக்க வேண்டும். லீலையில் செய்யப்படுவதெல்லாம் செய்பவரோடு இணைந்து இருக்க தேவையில்லை. கிருஷ்ணன் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் அப்பால் கடந்து நின்று கொண்டிருக்கிறார். இவருக்கு உலகம் ஒரு நாடக மேடை என்பதற்கு மேல் எதுவுமே இல்லை. அதையே அவர் அர்ஜுனனும் கூறுகின்றார். நீ கர்மம் செய்து கொண்டிரு, முழு கவனத்தோடு ஆர்வத்தோடு. அஞ்ஞானிகள் ஆசை மிகுதியால் செயலில் ஈடுபடுவது போலவே செய், ஆனால் உள்ளுக்குள்ளே அனாசக்தனாக இரு, அதாவது பற்றற்று இரு. அதன் பொருள் நடித்து கொண்டு என்பதுதான். நீ யுத்தம் செய்வதாக நினைக்காதே, நாடகம் நடப்பதாக நினை. ஜனங்களை அழிக்கிறோம், ஜனங்கள் இறக்கின்றார்கள் என்று எண்ணாதே, நீ நடித்து கொண்டிருப்பதாக நினை என்று சொல்லுகின்றார். ஆனால் நம் நடிப்பில் கூட பல சமயங்களில் நாடகத்தை பார்த்துவிட்டு உண்மை என்று நம்பி அழுது கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு நாம் அந்த நாடகத்தோடு ஒன்றி விடுகின்றோம். ஞானி அஞ்ஞானி இருவரும் உலகில் வாழ்ந்தாலும் வெவ்வேறு தளங்களில் வாழ்கின்றார்கள். ஞானி மேல்நிலையில் இருந்தால் அஞ்ஞானி கீழ்நிலையில் இருக்கின்றான். இதனால் ஞானியினுடைய செய்கை அஞ்ஞானி பல நேரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஞானி செயல் கடந்த நிலையில் வாழ்பவர். நமக்கு செயல் தெரியும், செயல் அற்ற நிலை தெரியும், ஆனால் செயல் இன்மை தெரியாது. செயல் இன்மை என்றால் வெறுமனே பற்றில்லாமல் கர்த்தா பாவனை இல்லாமல் செயல் செய்வது, அதுதான் செயலற்று இருப்பது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானி பற்றை கடந்தவர், அஞ்ஞானியோ பற்றோடு இருப்பவர்.
செவி வழி கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். சித்தர் சிவவாக்கியர் விக்கிரக வழிபாட்டினை மிகவும் சாடியவர். கடவுள் உள்ளே இருக்க கல்லை தெய்வம் என்று வணங்குவது முட்டாள்தனம் இல்லையா என்று கேட்டவர் சிவவாக்கியர். பெரிய பாறைக்கல்லை இரண்டாக உடைத்து ஒரு பாதியில் கடவுள் சிலையை செய்து கோவிலில் வைத்து வழிபடுகின்றீர்கள், மற்றொரு பாதி கல்லை தேவையில்லை என்று படிக்கட்டுகளாக செய்து கோவிலின் வாசலில் போட்டு விடுகின்றீர்கள். அது காலில் மிதிபடுகின்றது. கடவுள் சிலையும் படிக்கட்டு கல்லும் ஒரே கல்லில் இருந்துதான் வந்தது. எப்படி ஒன்று மட்டும் கடவுளாகும் என்று கேள்வி எழுப்பியவர். உள்ளே உள்ள ஆன்மாவை காண அறியாமல் வெளியே அலைகின்றீர்கள் என்று அழுத்தம் திருத்தமாக பாடியவர். அவருக்கும் அந்த காலத்து பாண்டிய மன்னனுக்கும் ஒரு சர்ச்சை எழுந்தது. மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சிவலிங்கம் கல் என்று சிவவாக்கியர் வாதிட்டார். பாண்டியனோ திகைத்து போய்விட்டான். 64 திருவிளையாடல்களை நடத்திய மதுரையில் எம்பெருமான் லிங்க வடிவில் இருக்கின்றார், அவர் கடவுளேதான் என்று பதில் அளித்தான். அந்த கடவுள் கல்லாக இருக்குமானால் பேச வைக்க முடியுமா? அல்லது அந்த கல் தான் பேசுமா? கல் கடவுள் என்றால் பேச வேண்டும். சிவவாக்கியர் கேட்டார் பாண்டிய மன்னனம் பார்த்து, அந்த கல் கடவுளாக இருக்குமானால் பேச வைக்க முடியுமா என்று. இப்படி வாக்குவாதம் முற்றியது. கடைசியில் பாண்டிய மன்னன், மதுரை கோயில் உள்ள லிங்க வடிவமான கடவுளை பேச வைக்கிறேன், நான் கூப்பிட்டால் இறைவன் குரல் கொடுப்பான், அப்படி லிங்கத்தில் இருந்து குரல் வரவில்லை என்றால் கோவில் இறக்கு, வழிபாடு இறக்கு, திருவிழா இறக்கு, காலம் காலமாக எனது மூதாதைகள் தமிழ்ச்சங்க புலவர்கள் பக்தர்கள் வழிபடும் கோவிலை இடித்து தள்ளிவிடுவேன். அதே சமயத்தில் இறைவன் குரல் கொடுத்து விட்டால் சித்தருக்கு 12 கசையடி கொடுத்து நாட்டை விட்டு வெளியேற்றி விடுவேன், மீண்டும் நாட்டிற்கு வரக்கூடாது, சம்மதமா என்று சிவவாக்கியிடம் கேட்டான். சித்தரும் சம்மதம் என்று கூறிவிட்டார். நாள் குறித்தாகிவிட்டது. இந்த விஷயம் பாண்டிய நாடு முழுவதும் பரவிவிட்டது. குறிப்பிட்ட நாளில் மக்கள் அலைகடலென திரண்டு வந்து கோவில் முன் கூடிவிட்டார்கள். கடவுளிடமிருந்து குரல் வரவில்லை எனில் அக்கிரமி இடிப்பதற்கு தயாராக அநேக ஆட்களை கோவிலை சுற்றி நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். அரசனின் ஆட்கள் எல்லோரிடமும் கடப்பாறை, வேல் போன்ற ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டுவிட்டன. கசையுடன் அரசனுடைய சேவகனும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டான். லிங்கத்தின் முன் சிவவாக்கியரும் பாண்டிய மன்னனும் நிற்கின்றார்கள். பாண்டிய மன்னன் கடவுளை வணங்கிவிட்டு லிங்கத்தை பார்த்து இறைவனை அழைத்தான். கடவுளிடமிருந்து மறுமொழி வரவில்லை. மன்னன் முகம் வாடியது. 2வது முறை கடவுளை அழைத்தான். லிங்கத்திலிருந்து குரல் வரவில்லை. மன்னன் அழுதான். நீதி தவறாமல் அரசாண்டரின் பலன் இதுவா? இறைவா, என்ன இது, நீ சும்மா பார்த்து கொண்டிருக்கிறாயே என்று கடைசியாக 3வது முறை அழைத்தான். லிங்கத்திலிருந்து மறுமொழி குரல் வந்துவிட்டது. ஆகா, மன்னன் தரையில் விழுந்து வணங்கி காப்பாற்றி விட்டாய் இறைவா என்று ஆனந்த கண்ணீர் வடித்து துள்ளி குதித்தான். போட்டியின்படி சித்தருக்கு 12 கசையடி கொடுக்கப்பட்டு மதுரையை விட்டு வெளியேற்றி விட்டான் பாண்டியன். கசையடி பெற்ற சித்தர் மன வருத்தத்தோடு மதுரையை விட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறார். இறைவன் ஓடோடி வந்தார். சித்தரின் பின்னாலே ஓடினார். சிவவாக்கியரே, நில்லும் நில்லும் என்று கூப்பிட்டு குரல் கொடுத்து கொண்டே வருகிறார். சித்தர் நிற்கவில்லை. வேகமாக வந்து சித்தரை தடுத்து நிறுத்தினார் இறைவன். சித்தரோ, பேசாதே, என்னிடம் ஏமாற்றி விட்டாய் அல்லவா என்றார். கடவுள் சொன்னார், அப்பா, நீ வேறு நான் வேறா? உன்னுடைய வாதம் சரியானதுதான். இது மேல்நிலையில் இருக்கும் ஞானிகளுக்கு மட்டுமே புரியக்கூடியது. சாதாரண பாமர மக்களுக்கு புரியுமா? அவர்கள் கோவிலில் நான் இருப்பதாக பாவித்து உண்மையாக என்னை வணங்கி வருகின்றார்கள். அவர்களுடைய நம்பிக்கை பொய்யாகும்படி நான் நடந்து கொள்ளலாமா? அதனால்தான் 2 முறை அழைத்த போதும் சும்மா இருந்த நான் 3வது அழைப்புக்கு குரல் கொடுத்து விட்டேன். நீ கோபிக்காதே என்று சித்தரை சமாதானப்படுத்தினாராம் கடவுள். கொஞ்சம் வேதாந்தம் தெரிந்து கொண்டவுடன் மற்றவர்களிடம் இந்த சடங்குகளாலும் மந்திரங்களாலும் என்ன பிரயோஜனம், சும்மா கோவிலை சுற்றி கொண்டிருப்பதாலும் ஜபமாலையை உருட்டி கொண்டிருப்பதாலும் என்ன பயன் என்று சிலர் கூறுவதை நாம் கேட்டிருக்கலாம், கண்டிருக்கலாம். இந்த மாதிரி கூறுவது கேட்பவர்களுக்கு பிரச்சனையை விளைவிக்கும். ஆகையால் இந்த மாதிரி கூறி அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை கெடுத்து மனதில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடாது. பெரும்பாலான மக்கள் கர்ம பலத்தில் ஆசை வைத்தே கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களிடம் கர்மத்தை எப்படி செய்ய வேண்டும், தர்மத்தை ஒட்டி செய்ய வேண்டும் என்று சொல்லுவதே அவர்களுக்கு நாம் உதவி செய்வதாகும். அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே தர்மத்தை எப்படி கடைப்பிடிப்பது, அதர்மத்தை எப்படி விளக்குவது, அதனால் அவர்கள் பெறும் நன்மைகள் என்ன என்பதை அவர்களுக்கு கூற வேண்டும். சிறிய பலன்களை தேடாதீர்கள், அதற்காக செயல்புரியாதீர்கள் என்று அதற்கு தயாராக இல்லாத மக்களிடம் நாம் சொல்லக்கூடாது.
கொஞ்சம் வேதாந்தம் அறிந்தவுடன் நாம் இதை சில பேர் செய்கின்றார்கள். எனவே எல்லாம் தெரிந்தவர்கள் தெரியாத அஞ்ஞானிகளை குழப்பக்கூடாது. ஏனென்றால் அஞ்ஞானிகள் அந்த மேல்நிலையை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு தயாரான நிலையில் அவர்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணம் கடந்த நிலையில், மனம் கடந்த நிலையில் ஞானிக்கு நியமங்கள் கிடையாது. அவர்களுடைய செயல்களை பார்த்து அஞ்ஞானிகள் செயல் கடந்த தன்மையை புரிந்து கொள்ளாமல் செயலற்ற நிலைக்கு போய்விடுவார்கள், சோம்பேறியாகிவிடுவார்கள். அதனால் ஞானிகள் அஞ்ஞானிகளைப் போலவே செயலை செய்ய வேண்டும் என்று பகவான் சொல்லுகின்றார். அப்படியானால் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? செயலில் வித்தியாசம் அல்ல, பற்று கொள்வதில், ஆசை வைப்பதில் வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். அஞ்ஞானி பற்றோடு செயலை செய்கின்றான், ஞானி அதே செயலை பற்றில்லாமல் செய்ய வேண்டும். செயல் என்னவோ அதுவேதான், கர்மம் என்னவோ அதுவேதான், ஆசையில்தான் வித்தியாசம். ஆக அஞ்ஞானிகள் பற்றோடு கர்மத்தை செய்வது போலவே ஞானிகள் பற்றில்லாமல் கர்மத்தை செய்ய வேண்டும். பூஜை, புனஸ்காரம், தெய்வ வழிபாடு, வேள்வி, யாகம் எதுவானாலும் சரி, உபதேசிப்பதானாலும் சரி, ஞானிகள் பற்றின்றி செய்ய வேண்டும். அதாவது கர்த்தா பாவனை இருக்கக்கூடாது. அஞ்ஞானிகளின் செயலில் கர்த்தா பாவனை இருக்கும். செயலில் இருவருக்கும் மாற்றம் தேவையில்லை. கர்த்தா பாவனையில், பற்றில், ஆசையில்தான் ஞானி வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும். செயல் கடந்த நிலையில் எண்ணமின்றி திரியும் ஞானியின் நடத்தை, செய்கை அதுகூட அஞ்ஞானிகளை குழப்பிவிடலாம், சொற்கள் குழப்பலாம். ஞானிகள் இந்த கோணத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். மனம் கடந்த நிலையில் ஞானிக்கு செய்ய வேண்டியது ஏதும் இல்லை. இதை காணும் அஞ்ஞானிகள் தாங்களும் செய்ய வேண்டியதில்லை என்று தவறாக முடிவெடுத்துக் கொள்வார்கள், அவர் கெட்டு போவார்கள். இதை ஞானிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஞானிகள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள், என்ன பேசுகின்றார்கள், எதை பேசுவதில்லை, எப்படி உட்கார்கின்றார்கள், எப்படி எழுகின்றார்கள் என்பதெல்லாம் மிகவும் நாசுக்கான விஷயம். பல சமயங்களில் இதை ஞானிகள் நினைவில் வைத்து கொள்ள தவறும் போது நஷ்டம் ஏற்படுகிறது. பல முறைகள் ஏற்பட்டிருக்கின்ற. ஏனென்றால் ஞானிகள் பேசுகின்ற நிலையிலிருந்து அஞ்ஞானியுடைய உள்ளத்தில் ஒரு ஒளியை புகுத்திவிட முடியும் என்பது நிச்சயமில்லை. ஏனென்றால் அஞ்ஞானி அந்த நிலைக்கு செல்லவில்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்ற மிகப்பெரிய பிலாசபர் பிரான்சில் இருந்தார். இந்தியாவிலிருந்து சென்றவர்தான். அவர் தத்துவ பாஷையிலேயே பேசிவிட்டார். கேட்கின்ற மக்களுடைய மனதை புரிந்து கொள்ளவே இல்லை. அதனால் கிருஷ்ணமூர்த்தியின் பேச்சால் நன்மை பலிக்கவில்லை, பலிக்க முடியாது என்றெல்லாம் சொல்கின்றார்கள். யாரிடம் கூறுகிறாரோ அவரை புரிந்து கொள்ளாமல் பேசிய காரணத்தால் அப்படி ஆகிவிட்டது என்றும் சொல்லுகின்றார்கள். புத்தரிடம் மகாவீரரிடம் அதிக இரக்க குணம் இருந்தது. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியைப் போல அல்ல. தூய்மையான சத்தியத்தை அப்பட்டமான முறையில் கூறுவதில்லை யார்? புத்தர், மகாவீரரெல்லாம். அப்படியே சத்தியத்தை அப்பட்டமான முறையில் சொன்னால் யாருக்கும் புரியாது. அதனால் அவர்களுக்கெல்லாம் கேட்பவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய இரக்க குணம் இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். யாரிடம் பேசுகின்றார்களோ அவர்களை பற்றிய கவனமும் புத்தர், மகாவீரர், கிருஷ்ணர் போன்றவர்களுக்கு இருந்தது. பொதுமக்களிடம் எத்தகைய பாதிப்பு நேரும் என்பதை பற்றிய கவனம் அவர்களுக்கு இருந்தது. உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்பது மகத்துவம் வாய்ந்த பிரச்சனை அல்ல. அப்படி சொல்வதால் எத்தகைய விளைவு ஏற்படும் என்பதுதான் மகத்துவம் வாய்ந்த பிரச்சனை. அதனால் என்ன பயன் ஏற்படும் என்பதுதான் முக்கியம். நான் கூறுவதை விட நான் கூறுவதால் ஏற்படும் விளைவு அதிக முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். பகவான் கிருஷ்ணனும் இதையே கூறுகின்றார். அர்ஜுனா, அனாசக்தனான மனிதர்களுக்கு, அதாவது பற்றில்லாமல் கர்மத்தை செய்பவர்களுக்கு அஞ்ஞானிகள் மேல் கவனம் வைத்து வாழ வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்தில். அனாசக்தன் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஓடிவிட்டால் அஞ்ஞானியும் அனைத்தையும் விட்டு ஓடிவிடுவான். அப்படி நேராமல் கவனமாய் இருக்க வேண்டும். அனாசக்தன் வந்து சென்றால் அவனுக்கு எந்தவித கெடுதலும் நேராது. ஆனால் அஞ்ஞானி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறந்து விட்டால் அவனுக்கு மிகவும் கெடுதல். ஏனென்றால் அஞ்ஞானத்தினால் துறவு கொண்டு எங்கே ஓடினாலும் அந்த இடத்திலும் மீண்டும் அந்த அஞ்ஞானியை கர்மங்கள் சுற்றி கொள்ளும், பற்றி கொள்ளும். ஓடுவதால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை. கடையை விட்டு கோயிலுக்கு சென்றாலும் அஞ்ஞானி கோயிலை சென்று அடைய மாட்டான். கோயில் உள்ளேயே கடை ஞாபகமாகவே இருந்து அதை கடையாக்கி விடுவான். எந்த வித்தியாசமும் இல்லை. கணக்கு புத்தகத்தை படித்து படித்து திடீரென்று கீதை படிப்பதில் மூழ்கினால் அவன் படிப்பது கீதையாக இருக்காது. கீதையிலும் கணக்கு புத்தகத்தையே படிப்பான்.
ஆகவே ஞானி கவனமாக செயல்பட வேண்டும் என்று பகவான் இதிலே சொல்கின்றார். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.